ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் வேலை வாய்ப்புங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோங்க. தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது, 540 வேகன்சி இருக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா, ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா 540 எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்திருக்காங்க, அவங்க எப்படி மார்க் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் ரெக்கமெண்ட் வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் என்னங்கிறது செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 540 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க, அந்த தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு. அதுக்கான கலந்தாய்வுலாம் பார்த்தீங்கன்னா நடைபெற்றுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தலைமை ஆசிரியராக பதவி உயர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிக சம்பளங்க, அதிக பயன் இருக்குது. நிலையான அரசு வேலையும் அதே மாதிரி ஓய்வூதிய வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு உண்டுங்க. அதே மாதிரி வேலை கிடைத்த அனைத்து ஆசிரியருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்காக கொண்டு போடுறதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 3/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா நடைபெற்றது முதுகலை ஆசிரியர் நிலையில் இருந்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்க்கான கலந்தாய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் வேகன்சி காலியாக இருக்குதோ மேல்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பாருங்க 540 வேகன்சி. இந்த 540ல் 439 பேர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விட்டாங்க. 439 ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க கலந்தாய்க்கு. அதில் பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா 333 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 106 பேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா யார் தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 106 பேர் பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் தெரியல. ஆனால் 333 பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓகே, நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. அடுத்து கலந்தாய்க்கு பின் பார்த்தீங்கன்னா தற்போது எவ்வளோ வேகன்சினா 207 வேகன்சி இருக்குதுங்க. இந்த 207 வேகன்சி என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா 207 பேர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எந்தெந்த ஸ்கூல் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இந்த 106 பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கூல் தூரமாக இருக்குது, இந்த மாதிரி காரணத்தினால பார்த்தீங்கன்னா எடுக்கலையா, வேறு என்ன காரணம்னு தெரியலிங்க. ஸோ பதவி உயர்வு பெற்ற அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வேறு அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை வாய்ப்பு தகவல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஒரு லைக் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.